மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவுக்கு சார் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து நரேந்திர மோடி பிரதமராக மே 26ஆம் தேதி பதவியேற்கிறார். ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் நடக்கவுள்ள பதவியேற்பு விழாவில் பங்கேற்க மோடியின் வேண்டுகோளின்படி தெற்காசிய சார் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு முறைப்படி அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. தெற்காசிய நாடுகளுடன் மோடி தலைமையிலான புதிய அரசின் பிணைப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இலங்கை அதிபர் ராஜபக்சே, ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமீத் கர்சாய் ஆகியோர் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இசைவு தெரிவித்துள்ள அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. ராஷ்டிரபதி பவன் முற்றத்தில் பதவியேற்கும் மோடிக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். விழாவில் 3000 முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர்.